எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஃபாத்திமா. நம்ம சேனலில் பர்ஷியன் கேட்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வரோம். அவங்கள எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறது, எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறது, அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது டீட்டெயில்டாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பர்ஷியன் கேட்ஸ் எதுக்காக வாமிட் பண்ணுறாங்க, அடிக்கடி ஏன் அவங்களுக்கு வாமிட் வருது, என்ன காரணம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பூனைங்க வாமிட் பண்ணுறது நார்மல் தான், ஆனால் அதுவே மெடிக்கல் ரீசனுக்காக அவங்க வாமிட் பண்ணால் அது கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூவாக இருக்கும். பூனைகள் என்னென்ன காரணங்களுக்காக வாமிட் பண்ணுறாங்கிறத ஒன்றுன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஹேர் பால். பூனைங்க தங்களே நக்கி சுத்தம் பண்ணும்போது அவங்களோட முடியை அவங்களே முழுங்கிப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குற முடி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பால் மாதிரி திரண்டு வாமிட்டாக வெளியே வரும். இதை தான் ஹேர் பால் வாமிட்னு சொல்லுவாங்க. இது எல்லா பூனைகளுக்கும் நடக்கிற சாதாரண விஷயம் தான். இதை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சா ஃபைபர் ரிச் ஃபுட்டு கொடுக்கலாம். மார்க்கெட்லேயே ஆன்டி ஹேர் பால் ஃபுட்டுன்னு கிடைக்குது, அதுவும் வாங்கி கொடுக்கலாம். அடுத்த ரீசன், கேட்ஸ் ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருந்து நம்ம ஃபுட்டு கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப வேகமாக சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றப்போ உடனே வாமிட் பண்ணுவாங்க. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, அது தானாகவே சரியாயிடும். அந்த ஒரு டைம் தான் வாமிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஃபுட் எடுக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் ரீசன், நீங்கள் ஃபுட்டு மாற்றும் போது புதுசாக நீங்கள் ஒரு ஃபுட்டு கொடுக்கலான்னு நினச்சி ட்ரை பண்ணுவீங்க. அந்த ஃபுட்டு அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். அந்த டைம்லேயும் அவங்க வாமிட் பண்ணுவாங்க. இதுவும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு பழைய ஃபுட்டே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த வாமிட்டிங்கும் குறைஞ்சிரும். அடுத்த ரீசன், ஏதாவது கெட்டு போன ஃபுட்டு சாப்பிட்டாலோ இல்லை நம்ம சாப்பிட்ற ஏதாவது ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டாலோ அவங்களுக்கு ஒத்துக்காது. அவங்க 2-3 டைம் வாமிட் பண்ணுவாங்க. அந்த ஃபுட்டு வயிற்றை விட்டு ஃபுல்லாக வெளியே வர்ற வரைக்கும் வாமிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். இதுவும் பயப்பட தேவையில்லை. அடுத்தது, சின்ன சின்ன மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக அவங்க வாமிட் பண்ணலாம். அது என்ன மாதிரி மெடிக்கல் ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுட் அலர்ஜி. சில ஃபுட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ணியிருக்காது. ஆனால் அதே ஃபுட் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு அலர்ஜி ஆகலாம். அப்போ அவங்க கண்டினியூஸாக வாமிட் பண்ணுவாங்க. ஃபுட்டு அலர்ஜினால் கண்டினியூஸாக வாமிட் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனால் சரி பண்ணிடலாம். அடுத்து, குடலில் உள்ள புழுக்கள் அல்லது பேரசைட்ஸ் இந்த மாதிரி வயிற்றில் நிறைய அதிகமாகிடுச்சினாலும் வாமிட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டிவார்மிங் பண்ணும்போது சரியாயிடும். அடுத்து, மனுஷங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர மாதிரி கேட்ஸுக்கும் வயிற்றில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வாமிட் பண்ணுவாங்க. இதுவும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, சரியாயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன மெடிக்கல் ரீசனுக்காக வாமிட் பண்ணால் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வாமிட் பண்ண 8 ஹவர்ஸ்க்கு எந்த ஃபுட்டுமே கொடுக்காம வெறும் தண்ணி மட்டும் கொடுத்து வெயிட் பண்ணலாம். அப்புறமா கொஞ்சமாக ஃபுட்டு கொடுத்து பார்க்கலாம் அவங்களுக்கு வாமிட் வருதான்னு. இல்லை வாமிட் குறையலை, வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப சோர்வாக படுத்திருக்காங்க, பிளட் வாமிட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட உடனே பார்த்துடணும், வெயிட் பண்ணக்கூடாது. அடுத்து, பூனைங்க ஆக்சிடென்டலாக எதையாவது சாப்பிட்ருவாங்க, தேவையில்லாத பொருட்கள் எதையாச்சும் முழுங்கிடுவாங்க. அந்த மாதிரி டைம்லையும் அவங்களுக்கு வாமிட் வரும். அது என்னென்னு பார்க்கலாம். பூனைங்க நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை ஏதாவது தவறுதலாக முழுங்கிட்டாலோ அல்லது வெளியில் போயிட்டு ஏதாவது செடிகளை சாப்பிட்டுட்டாலோ அவங்களுக்கு வாமிட் வரும். அப்புறம் அவங்க சின்ன சின்ன பூச்சி, பல்லி இதெல்லாம் வேட்டையாடுவாங்க, அதையும் அவங்க சாப்பிட்டுட்டாலும் அவங்களுக்கு வாமிட் வரலாம். நம்ம தவறுதலாக வச்ச ஹியூமன் மெடிசன் எதையாவது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வாமிட் வரும். நம்ம வீடுகளை க்ளீன் பண்ணும்போது அங்கே உள்ள சோப்பு அல்லது டிஸ்இன்ஃபெக்டட் கிளீனர்ஸ் ஏதாவது அவங்க மேலே பட்டு அதை அவங்க நாக்கால நக்கி சுத்தம் பண்ணாலும் அவங்களுக்கு அது வாமிட் வரும். இது மாதிரி ஆக்சிடென்டல் இன்டேக்னால வாமிட் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே டாக்டரை பார்த்துடணும், வெயிட் பண்ணக்கூடாது. இதை நம்ம கவனிக்காமல் விட்டால் அவங்க உயிருக்கே அது ஆபத்தாயிரும். அதனால் இந்த மாதிரி எதிர்பாராமல் அவங்க சாப்பிட்றதுனால வாமிட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிடணும். அடுத்து, அவங்க மேஜர் மெடிக்கல் ரீசனுக்காக வாமிட் பண்ணலாம். அந்த மாதிரி பெரிய மெடிக்கல் ரீசனுக்காக அவங்க வாமிட் பண்ணால் நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். பூனைகளோட கிட்னிலையும் லிவர்லேயும் ப்ராப்ளம் இருந்தால் கண்டினியூஸாக வாமிட் எடுப்பாங்க. அடுத்ததாக, பூனைகளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் வாமிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பேன்க்ரியாஸில் பிரச்சனை இருந்தாலும் அல்லது ஸ்டமக்கில் அல்சர் இருந்தாலும் வாமிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மனுஷங்களை போல் பூனைங்களுக்கும் டயபெட்டிஸ் வரும். அப்படி டயபெட்டிஸ் வந்தால் அவங்களுக்கு அதிகமாக தண்ணி தாக எடுக்கும், வாமிட் பண்ணுவாங்க, நிறைய யூரின் போவாங்க. அடுத்து, கேன்சர் இருந்தாலும் பூனைங்க அடிக்கடி வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மேஜர் மெடிக்கல் ரீசன். இதுக்கு நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். இது க்யூராக நாளாகும். ஆனால் இது மோஸ்ட்லி ரேர் கேசஸ் தான். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைங்களுக்கு நார்மலாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் வாமிட் வரும். இது மாதிரி பெரிய நோய்களெல்லாம் நம்ம பூனைங்களுக்கு வராமல் இறைவன் பாதுகாக்கட்டும்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பாய்.